அடியே இப்படியே சாப்பிடு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். சுட சுட சாப்பிடுறாங்க அதுக்காண்டி இதாண்டி போடும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம இல்லை நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினமும் எங்களோட வீட்டாக நிற்கிறேன். அதாவது இன்றைய தினம் செந்திரன் இல்லாமல் தனியாக இருக்கிறேன். ஏனெண்டா உண்மைக்குமே செந்திரன் வேலையை போயிட்டார். அப்போ செந்திரனுக்காண்டி நான் இன்றைக்கு ஒரு செந்திரனுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று செய்யப்போம். அதாவது பிடிச்சோண்டோன்னு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்களா இன்னும் ரச்சியோண்டு இல்லை. செந்திரனுக்கு ரச்சியை விட இன்றைக்கு பிடிச்சது உண்டு தான் நான் இன்றைய தினம் செய்ய போகிறேன். அது வாங்கி தந்தது அவர் தான். நான் தந்துட்டு உண்மைக்குமே செந்திரன் வேலையை போயிட்டேன். அப்போ நான் செந்திரன் வேலையால் வர்ற கடையில் அதெல்லாம் செஞ்சு வைப்போம்னா யோசிச்சு கொண்டு இருந்தேன்னா அப்போ செந்திரன் ஃபோன் பண்ணிச்சோன்னா தம்பரை லேட் ஆகுமெண்டு. அப்போ வந்தால் வீடியோவில் செந்திரன் வேறன்னு தான் நிற்கிறேன். இல்லாட்டி ஒன்றும் செய்யலாண்டே தினம் நான் தனியத்தான் நீங்கள் என்ன சமாளித்து பார்க்கணும். அதே மாதிரி நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோன்னா இப்போ வர பார்க்குற உறவுகள்ட கொமெண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு, அதே மாதிரி வீடியோ பார்க்குறாங்களும் குறைஞ்சிட்டு. நம்ம என்னென்னு தெரியலை, என்ன சரியோ பிள்ளையோ என்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் மூலம் கொமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவித்தா நாங்கள் அதே போலயே நடந்து கொள்ளுவோம். ஏண்டா கொமெண்ட்ஸ் இல்லாட்டி எங்களுக்கு பார்க்க சரியான கஷ்டமாக போயிட்டு. ஏண்டா கொஞ்ச நாள் இருந்தாலும் ஒரு 10 கொமெண்ட்ஸ் இருந்தாலும் வர்றது இப்போ 2 தான் வருது. உதவி கூட வரவே மாட்டுதான். அப்போ நானும் யோசிச்சேன், நான் இன்னும் தெரியல கொமெண்ட்ஸ் ஒன்றும் வரையில. இல்லை இந்த ஃபோன் தானில் கிளியரும் இல்லை தானே, அதுக்காண்டியே பார்க்க ஆகிட்டு ஒன்றும் தெரியல. என்னென்றாலும் கொமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்து கொள்ளுங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோக்குலாம் போகிறோம். அதுக்கு என்னென்னா செந்திரனும் பிடிச்சதுன்னு சொன்னான் தானே. அப்போ நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே உண்மைக்குமே வந்துட்டோம். இன்றைய தினம் என்ன வீடியோ உண்டு பார்த்தீங்களா, இன்றைக்கு நான் செந்திரனுக்கு பிடிச்ச கறி தாங்க சொல்லுவோம். ஏனெண்டா செந்திரனுக்கு ரச்சி கறியை விட இந்த கறியண்டா அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம். ஏண்டா அவருக்கு இதண்டா கணஞ்சி திம்பி சாப்பிடுவார். அதுவும் என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா கனவை. அதாவது நாங்கள் இன்றைக்கு கனவை பிரட்டலாக தான் செய்ய போகிறோம். செந்திரனுக்கு இன்றைக்கு நாங்கள் பிரட்டலாக தான் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அடுப்பில் செய்ய போகிறோம். ஏனெண்டா எங்களோட கேஸ் அடுப்பு முடிஞ்சிட்டு, அதனால் நீங்கள் யோசிப்போம் கேஸ் அடுப்பு இல்லாட்டி அடுப்பிலான ஒரு அடுப்பில் அதுலேயும் இல்லை. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அடுப்பில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன சசியா அப்போ இங்கே வந்து பாருங்க உங்களோட கனவாயில் முன்னுக்கு இங்கே பாருங்க ஆக்கலை என்ன என் கனவாய் பக்கம் எப்படி இருக்கு. அடியார் இப்படியே சாப்பிடு பச்சையார். ஐயோ பச்சை. அவன் எனக்கு உண்மைக்குமே இந்த கனவாய் கறி செட் ஆகாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதை வெட்டுவோம். என்ன நீ பாருங்க வெட்டுறா தெரியல சசியாவுக்கு. என்னண்டே சசியா தான் நான் கேமராமேனை விட்டுனேன். கேமராமேன் இல்லை, செந்திரன் வேலைக்கு போயிட்டாரானே. அப்போ வேறக்காண்டகிட்டுக்கு செந்திரனுக்கு அப்போ நல்லா இருக்கு. பாருங்க இது தலை மை இருக்கும் அதுதான் உண்டு. மையை நாங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறோம் கருப்பு கலர் இல்லாத ஐயோ மைய நைஸாக எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கடையில் உடஞ்சிட்டு மை தெரியுமா அப்படியே மை எல்லாம் உடைஞ்சி கொண்டு வந்துட்டு. சரி வடிவா இருக்கா கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இந்த கனவையான பட்டப்படுற பாடி இருக்கே அப்பப்பா. இங்கே பாருங்க இதுக்குள்ளான்னு இருக்கிறது என்ன தெரியுமா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்கான்னு பார்ப்போம்மா. அப்படி இங்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மை இருக்கும் இதுக்குள்ள. இங்கே இருக்கு மை, இதெல்லாம் மையல். இங்கே இருங்க மையம். இதுவும் நல்ல வடிவாக எடுத்துட்டேன். இன்னொரு அதிசயமாக நான் ஒன்றும் கருப்பு கலர் வராமல் எடுத்துட்டேன். என்ன இது வெப்பம் பேர். அதே மாதிரி இதுக்குள்ள முட்டையோ இது இல்லை ஏதோ இருக்குமா கனவாய்க்கு எனக்கு தெரியலையம்மா. ஆனால் இருக்குன்னு தானே கனவா முட்டை இருக்கிறதே தானே இன்னொன்று வர்ற சரி. நாங்கள் இதை செந்திரனுக்கு வட்டை தான் விருப்பம் சாப்பிட. ஆனால் இதுக்குள்ள அந்த மை இருக்கிறபடியே வட்டமாக வெட்டே இல்லாது. நாங்கள் கொஞ்சமானா பெரிய துண்டாக தான் டைவர்ட்டி கொடுக்குறது ஆளுக்கு. அவருக்கு அவ்வளோ விருப்பம். கன வேண்டாம் காணும் உண்மைக்குமே அவ்வளோ ஒரு துரன் டேஸ்ட். ஆனால் எனக்கு தான் கன வேண்டாம், சுத்தமாக செட் ஆகாது. பொரிச்சா 1-2 சாப்பிடுவேன், மற்றபடி சாப்பிட்றே இல்லை. அதுக்காண்டி சமைக்காமல் விட இல்லாதானே. என்னெண்டா செந்திரனுக்கு பிடிக்கவே அதுக்காண்டி தான் நான்
சரி செந்திரனுக்காண்டியே போய் வாங்கி கொண்டு வந்தவர் அவர் தான் போய் வாங்கி கொண்டு வந்தவர் வந்துட்டு அவர் வேலையை போயிட்டார். கதவு ஏதோ அண்ணா அந்த கதவு செஞ்சு விடுறான்னு அந்த பூட்டை போயிட்டேன். ரைட், இவரையும் வட்டி போட்டு இதுக்குள்ள அந்த மையம் எடுக்கல. அது என்ன மற்ற மையம் எடுத்தால் வட்டம் வட்டமாக வெட்டலாம். ஆனால் எங்கள் அம்மாலாம் வட்டம் வட்டமாக தான் பொட்டுருவா, இன்னெண்டு பொட்டுருவா தெரியா அந்த மையம் இருக்குமே. இங்கே வேணுங்க இதுக்கு எல்லாம் இப்படி வட்ட வட்டமாக வெட்டி போட்டு இப்படி எடுக்கலாம். என்ன சசியாக விருப்பமா கனவை? ஓ கனவை மீன் எல்லாம் பிடிக்கும். ஸோ சத்து தானே எல்லாம் சத்து தானேண்ணா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்பா அப்பா இன்னும் கல் போல இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு இருந்திருக்கோ கடையில்? அதான் ஃப்ரிட்ஜுக்கான இருந்திருக்கு போல இருக்கு. அப்படித்தான் அப்படித்தான் இந்த நல்லா வட்ட வட்டமாக வெட்டி செந்திரம் வந்துட்டு தேய்ச்சி போயிடணும். என்ன கனவை சாப்பிட்டுட்டு தேய்ச்சிடணுமா. அவர் சந்தோஷ் இருக்கிறார் இல்லோ? ஏன் வந்தவர் சொல்லுங்க சந்தோஷ். இங்கே பாருங்க இதான் முட்டை இஞ்சி சசிகா குட்டி குட்டி தெரியுதா? ம் கண்ணவாய் என்ன சந்தோஷ்? உங்களும் பிடிக்கா? அப்படி நானும் இப்போ சந்தோஷமாட்டேன். சந்தோஷத்துக்கு விருப்பம் சகோதரர் தானே. சகோதரர் தானே. அதுக்கான எனக்கு பிடிச்சது சந்தோஷத்துக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். பிடிக்கல தான் பிடிச்ச சாப்பாடுனா இட்டலி. உண்மையா? எனக்கும் தான். எனக்கு இந்த கடையில் போனால் இட்டலியா? இட்டலி தானே. நாங்கள் அப்போ இட்டலி குடும்பம். அம்மாவுக்கு தோசை பிடிக்கும். அம்மாவுக்கு தோசை அமைப்பேன். அண்ணால எல்லாருக்கும் தோசை. ஆனால் ஈஸி 3 கனவாய் தானே வந்தது. ஆனால் இந்த 3 கனவாய் நீங்கள் நினைக்கிறீங்க விலை குறைவன். 3 கனவாயுமே 700 ரூபாவா, 1/2 கிலோவாம். இந்த 3மே 1/2 கிலோவுக்கு இருக்கா. அப்போ 700 ரூபான்னு சொல்லிச்சு. நான் அப்போ அதான் சொன்னேன் செந்திரனுக்கு இதை கடி ரச்சி வாங்கலாமாண்டா. அது என்னங்க நெடுகள் ரச்சி சாப்பிட்ற கடி இது பரவாயில்லையான்னு. ரைட், நாங்கள் இனி இங்கே வேணுங்கோ கனவாய் எல்லாம் வெட்டிட்டோம். வேணா சசியா இங்கே இனி நாங்கள் இந்த கனவாய் எல்லாத்தையும் நல்ல வடிவா கழுவி கொண்டு போயிட்டு இனி பார்ப்போம். என்ன சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன சசியா அண்டே வந்துட்டோம். அப்பண்டே கனவாயெல்லாம் நல்லபடியாக வட்டி கொண்டு வந்துட்டோம். கனவாண்டாலே இல்லையான்னு விடுறாரே இல்லை. இங்கே வந்து பாருங்க ஒருக்கா. இது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வெட்டி வச்சுருக்கா கனவை. இஞ்சால தேவையான அளவு வெங்காயம், உருளைக்கிழங்கு, உள்ளி, இது தேங்காய்பால், மிளகு, பெருஞ்சீரகம், இது வெந்தயம், தூள், எண்ணெய், மெடராச்சி சடக்கு தூள், இவ்வளவு தான். இஞ்சால பார்த்தீங்கன்னா இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க. இங்கே வேறுங்கோ எங்கள் அடுப்பு, அதாவது கரண்ட் அடுப்பு. உண்மைக்குமே இந்த கரண்ட் அடுப்பை சொல்ல போனால் நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்கள, எங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்தது. அதாவது கனடாவில் இருக்கிற அம்மா அவள் எங்களேண்டா அவ்வளோ விருப்பம், எங்களுக்கு அப்படி விருப்பம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎன் மோனாக்கோ அவங்க தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தவாங்க. அப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இந்த அடுப்பெலாம் சமைச்சு பார்க்க போடுறோம். இன்னொன்று மாதிரி வருவது உண்டு. அப்போ முன்னுக்கும் சமைச்சு பார்ப்போம். என்ன முன்னுக்கு இதை குறைச்சிட்டு அப்போ தான் நான் சமைக்க நல்லா இருக்கும். அப்போ இதுக்குலாண்டுக்கு உண்மைக்குமே இதுக்கு இந்த இப்படியான பாத்திரங்களாலும் சரி, எங்களோட பாத்திரங்கள் ஒன்றுமே செட் ஆகலை. நான் செந்திரம் வச்சு பார்த்துனாங்க, சரி வரையில. அவள் செந்திரன் சொன்னார் எனக்குன்னா இப்படியான பாத்திரங்கள்லாம் சரியாக இருக்குமெண்டு. என்னோட இதான் கிடந்தது கரிகாஜில் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் எடுத்தேன் நான். அப்போ கொஞ்சம் நல்லதாக போயிட்டு இது வந்தது. என்ன இங்கே நம்ம புகை வேற வலிக்கிட்டு குறைக்கிறது கூட்டுறது எல்லாமே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு அப்போ எண்ணெயை விடுவோமே. என்ன இருக்கு கனவை கறிக்கணும், எண்ணெய் விடக்கூடாதான், கொஞ்சமாகவே விடுவோம். எண்ணெயும் விட்டாச்சு. ஓகே, எண்ணெய் விட்டாச்சு, கூட்டுவோமே. நான் கொஞ்சம் கீட்டா ஆகட்டுமே. எண்ணெய் கீட்டா எனக்கு தெரியும் குடும்பா. சரி, அப்போ நாங்கள் எண்ணெயும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தான் எடுப்போம். சரி, அப்போ எண்ணெய் பார்ப்போம்.
இதில் 9 வரைக்கும் இருக்கு ஹீட்டுக்கு. இப்போ 9 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொன்றும் உண்டு. இப்போ கூட்டலாம் குறைக்கலாம். அப்படி இங்கே இருக்கும் பார்க்க தெரியுது. சரி நாங்கள் இனிமேல் வட்டி வச்சிருக்கிற கடவுளே பயந்து போட்டேன். இப்பதான் முதலாவது தடைய சரி அது பக்கத்தை இருந்தேன். ஏன்னு உண்மையா பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கள்கிட்ட உண்மைக்குமே ப்ளக் இல்லை இருந்து. அப்போ நான் உங்களுக்கு இருந்ததுதான் ப்ளக் எடுக்கிறோம். அப்போ கிட்ட வச்சு தான் சமைக்கலாம். ஆளும் கூட கொண்டு போகலாதான். அதான் பிரச்சனை. மெத்தமடி ஒன்றுமே இல்லை. ஓகே நாங்கள் இப்போ வெங்காயம் போட்டுட்டோம். அடுத்தது தேவையான அளவு பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்துக்கு அடுத்தது அதையும் போட்டு நல்ல வடிவாக வதக்கி போட்டு. ஆனால் உண்மைக்குமே இது டக்குண்டு வதங்குது. என்னன்னு சொல்கிற பார்க்கத்தான் இப்படி குயிக்கன் சமையல் முடியும் போலான்னு இருக்கு. ஆனால் இன்னும் பார்க்க பயமாக கிடக்கு. என்ன தசியா சசி அவங்களுக்கு தான் என்ன நிலைமை அழுதுருவீங்களே. அதை எப்படி பிடிச்சி சமைக்கலாம். எனக்கு பயமா இருக்கு வெடிக்கும் வந்து வெடிக்காது. அந்த தூரத்துக்கு நீங்கள் பயப்படாதேங்கோ. எங்கள்கிட்ட கொஞ்சம் இது கேட்டுமே அந்த இதுவளும் இல்லை தானே. இப்படி சட்டியால் அப்படி அந்த சமைக்கிற கூடிய இதுவள் ஒன்றும் இல்லை. அப்போ இதுவள்ண்டா கொஞ்சம் அந்த குண்டாலமாக இருந்தால் இன்னும் கறக்கா. இது தட்டையுமே இல்லை. இதுக்குள்ளே போட்டோன்னா ஆனால் கனவை போட கண்பெட்டியாக்கா இது இருக்குண்டாக்கு போட்டுட்டு அங்கே பெஞ்சு இல்லைன்னா கனவை சும்மாவே படிக்கும் சட்டியில். இதில் வர இதுக்க போட்டா ஐயோ சாமி. ஓகே வெங்காயம் பதங்கிட்டு. அடுத்தது நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்ப இது என்னது இதுக்கு பேர் ரச்சிச்சரை. நானே ஒரு ப்ளோவில் மறந்து போட்டு கருவேப்பா மில்லியோட கடுக்கையில் சசியா எடுத்துட்டு பார்ப்போம்மே. நாங்கள் இனி எடுத்து வச்சிருக்க கருவேப்பமிலையும் போட்டுட்டோம். ஆஹா மாதம் அடிக்க வலிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது என்ன போடப்போன் இதுக்குள்ளே இடித்து வச்சிருக்கிற இஞ்சியும் உள்ளியுமே. நான் உண்மைக்குமே எனக்கு கனவாக்கடி பெருசான காய்ச்ச தெரியாது. ஏனெண்டா அம்மாக்கள் அத்தையாக்கள் காய்ச்சணும் உண்மைக்கும் சொல்லி வேலை இல்லை. எனக்கு இது ஊதிரிக்கா வராத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இன்றைக்கு தான் கொஞ்சம் பிரட்டல் அடுக்கிறேன்னு பார்ப்போம் என்னென்னு போய் வருகிறோம். அடுத்தது வெந்தயம் முக்கியம். கனவேக்கறிக்கு வெந்தயம் இருந்தால் டேஸ்ட்டு அப்படித்தான். கனவை இறால் மரக்கறிகள் இப்போ மீன் கறி கொடுத்து வெந்தயம் போடுறது. வெந்தயம் எல்லாம் உண்மைக்குமே உடம்புக்கு நல்லது தான். அப்போ பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து பாருங்க ஒருக்கா என்ன நம்ம பொதிஞ்சிட்டு நம்ம வந்து அடுத்த உருளைக்கிழங்கையும் போட்டு பிரட்டுவோம். என்ன தசியா ஓகே உருளைக்கிழங்கு போட்டுட்டோமே இல்லை முக்கியமானது போடுவோம். நாங்கள் கொஞ்சம் தள்ளியே இடுப்பா என்ன இல்லையான்னு சொல்லவங்க தாங்கலைங்க இறங்க போட கொஞ்சம் கனவே சரி. இப்படியே நாங்கள் கனவாயை போட்டுட்டு என்ன செய்யணும் வதக்கணும். இல்லை வதக்குறத மூடிடணும். படிக்கும் அப்படி படிக்கும். சும்மாவே சட்டியில் படிக்கும். வடிக்காமல் இதை கொஞ்சம் கூட்டி விட்டா நல்லா இருக்குமே இல்லை. என்ன சசியா யோசிக்கிறீங்க தீவிரமா? சரி இனி இது என்ன விஷயம் தெரியுமோ நல்ல வட்டிப்பா பிஞ்சு வரணும். இதில் ஒன்றெடுக்கல என்ன தெரியுமோ சொல்லுங்க. அப்போ சாப்பாட்டுக்கு முக்கியமாக தேவை சோறு. சாப்பாடு முக்கியமாக சோறு. நில்லுங்க பால் இல்லை. பால் இருக்கு. புளி இல்லை. புளி தேசிக்காய் அப்படி அங்கே கிடக்கு. தேசிக்காய் இல்லை. வேண்டாம் முக்கியமாக தேவை. நீங்க சொல்லுங்க என்ன தெரியுமா? உப்பு. சாப்பாட்டுக்கு முக்கியமானதான் அந்த உப்பே. நான் உண்மைக்குமே எடுக்கலேன்னு உடஞ்சி ஆவியெல்லாம் வருது. ஆனால் இது என்னன்னு சொல்கிறேன் நல்லா அவியும் தக்காண்டு. இங்கே தண்ணி போத்தல எல்லாம் அங்கால அம்பச்சான் பயத்தில் என்னண்டா பொடிக்குதோ என்னென்ன செய்யுதோன்ட்டு எனக்கு தெரியலே இல்லை. அப்போ அதனால் செய்யலாத கட்டத்தில் கடைசி கட்டத்தில் நான் அப்போ என்ன சொன்னான்டா இது கொஞ்சம் அவியும். ஆனால் வாசம் அடிக்குது அவிகிற வாசம். அப்போ நாங்கள் இனி இது நல்ல வடிவ அவிஞ்சு வந்தோன்னா வந்து வேறுங்க நீங்கள் சசியாக இருக்கா அப்பா இதுனோட அப்பா இது
சசி அப்படி நல்ல வாசம் அடிக்குது நான் உண்மைக்குமே. சரி இனி நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பால் விடுவோம். என்ன தேவையான அளவு நாங்கள் பிரட்டல் கறி தான் வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதுக்கு பாலை விட்டு அடுத்த கட்டம் தூள் போடணும். பார்த்தீங்களோ திருப்பியும் ஒன்று போட மறந்துட்டேன். இந்த தூள் கரண்டி எடுத்தாலே கையெறியும் எனக்கு. ஓகே இனி இதுக்குள்ள தேவையான அளவு தூள் கனவை கறிக்கு இப்போ இந்த தூள் கொஞ்சம் உண்டனை இருந்தால் நல்லா இருக்கு. இதை கூட்டுவோம். என்ன 10 நாள் டக்குன்னு கொதிச்சிடுவேன். புது மிஷினும் என்னது புது மிஷினும் இது இல்லை யா எங்களுடைய கரண்ட் அடுப்பு. இது எப்படி இருக்கு? இது இல்லை மற்றதுல எங்களோட கேஸ் முடிஞ்சு. ரைட் இனி நாங்கள் அடுத்த விட்டம் தேவையான அளவு தூள் உப்புக்கு சந்த கரண்டியை வந்து எடுத்தாங்க. கரண்டியை காணவில்லை. ஆனால் உண்மைக்குமே இந்த அடுப்பு சொல்லி வேலை இல்லை. என்ன டக்க நிலவல் முடிஞ்சு. என்ன இந்த கரண்டி சரி நாங்கள் இனிமேல் தேவையான அளவு உப்பு. என்ன உண்மைக்குமே இது நல்ல வடிவாசியே கொதிக்கணும். ஆனால் உண்மைக்குமே டக்குன்னு கொதிச்சுட்டு அதேமே இந்த செந்திரம் வந்து பார்த்துட்டு தேக்க போகிறேன். இதுல குறைக்கிறது இருக்கு, கூட்டுறது இருக்கு, எல்லாமே இருக்கு. சசியா நீங்க எல்லாம் இப்ப பாருங்க, உங்களெல்லாம் தெரியும். உண்மைக்குமே இன்றைய தினம் தான் நான் நிறைய நாளுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சந்தோஷமா. ஏன்னா இன்றைய தினம் கிளாஸ்ல எங்களுக்கு ஃபேஷியல் தொடங்கினேன். அதாவது மேக்கப்பும் இருக்குத்தானே. அப்போ இன்றைய தினம் தான் அதுக்கு ஃபேஷியலுக்கு ஆரம்ப கட்டம். அப்போ இன்றைய பழக்கின தினம். அப்போ இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லைன்ட்டு போறையில் கிளாஸுக்கு. அப்போ இன்றைய தினம் ஃபோன் பண்ணி டீச்சரை சொல்லியிருந்தேன் இப்படி ஃபேஷியல் இதுக்கு பழக்க போகிறோம், கண்டிப்பாக வாங்குவோன்னு சொல்ல. சரி என்னடா அப்போ செஞ்சுருந்தேங்க, சரி வாங்குவோன்ட்டு என்னை கூட்டிக்கொண்டு போனவன். இப்போ போயிட்டு வந்து தான் இந்த கனவை பிரட்டிலே செய்ய வலிக்கிட்டு நாங்கள். ஏனண்டா செந்திரன் பாவம் தானே வந்துட்டு. ஆனால் நல்ல பொங்குற வடிவ பேங்க சிஸ்டா வந்து எப்படி இருக்கு? நல்ல மண்டு வாசம் அடிக்குது. என்ன இந்த குட்டி தான் இது நல்ல வடிவா. எனக்கு இது புட்டோடு சாப்பிடுறது நல்லா இருக்கு. உண்மையாவும் நான் புட்டு வைப்போம். ஆனால் என்ன இதில் உண்மைக்குமே இந்த கலர் பாத்திரம் தான் வைக்கலாம் போல இருக்கு. அதாவது இது என்ன பேர், இதுக்கு ஏதோ ஒரு பேர் நொசல் தேவை எனக்கு வரையில. அந்த பாத்திரங்கள்லாம் நம்ம வைக்கலாம். அப்போ புட்டு பானை வைக்கலாம். இந்த நம்மளோட விட புட்டுன்னே இல்லை, இதோட பான்தான் இல்லாட்டி வாங்கி சாப்பிடுவோம். இல்லாட்டி சோறு தான் செஞ்சிடணும் காய்ச்சணும். ஏன்னா இதில் கொஞ்சம் பெருசு இருக்கு, அதுக்கு சோறு போடலாம். அப்படி இல்லாட்டி சோறு தான் போடுவோம். பாப்பா முண்டைக்கு என்னென்ன சாப்பாடு வருதுன்னு வித்தியாசமா செய்றீங்களா? இன்றைக்கோ சரி. அப்போ இது நல்ல வடிவா வத்தி, நல்ல வடிவா கொத்திச்சு வந்தோன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா வத்தி கொண்டு வந்துட்டு நாங்கள் இன்னும் நிப்பாட்டோம். ஏனண்டா ஏதோ ஆவியெல்லாம் போகிற மாதிரி பயமாக கிடந்தோம். இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு ஆவியெல்லாம் பிரபலமாக கிடந்துச்சு. சரி அப்போ நாங்கள் இனிமேல் இதுக்கு என்ன போடணும் அடுத்த கட்டம் தெரியுமோ? எல்லாம் விட்டுட்டான் பாப்பா. இதை வந்து பாருங்கோ என்ன மயப்பிடன்ட்டுட்டேன். இனி நாங்கள் இதுக்கு தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிற தேசிக்காய் விட்டுட்டு ஒரு பிரட்டினா எங்களுடைய கணவாய் பிரட்ட ரெடி. என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க இஞ்சால வாங்க. அவன் தானே கொடுப்போம் சாப்பிட பார்க்க. சந்தோஷத்துக்கு நாங்கள் இதுக்குள்ள டேஸ்ட் பண்ண கொடுத்துப்போம். என்ன பாப்போம். என்ன இந்தாங்கோ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். சுட சுட சாப்பிடுறாங்க அதுக்காண்டி இதாண்டி போடும். ரைட்டு இதை மூடி வைப்போம். என்ன சாப்பிடுங்க. இல்லை சுடாது சுடாது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். நானும் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. ஐயோ கடவுளே, ஸோ எனக்கோ ஐயோ சுட்டு போட்டு கையில். ஐயோ இப்படி சுட்டு போட்டு எடுக்கலாம். நல்லா என்னைக்குமே
நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் இதோட ஐயோ நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. நான் வீடியோ மேக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சந்தோஷம் சாப்பிட்டுட்டேன். 2 நாள் முறப்பு தாங்கலாமா வெறும் போட்டேன். ஆனால் கதை சொல்லி வேலை இல்லை, வேறு லெவலில் இருக்குது. செந்திரம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கு என்ன சொல்கிறாரு தெரியாது. அப்போ உண்மைக்குமே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.